ஓகே பிரதர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆனா டிவிகேலுமே பாகுபாடு இருக்கு. காசு இருந்தா ஒரு மாரி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. இப்போ மத்த கட்சியில வந்து கேஸ்ட், ம். ரிலிஜியன பேஸ் பண்ணி ஆமா. இருக்குன்னா, இங்க காசு இருக்கிறதா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க பிரதர் ப்ரோ. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல பிரதர். என்கிட்ட காசே கிடையாது பிரதர். அப்ப ஏன் பிரதர் என்ன சேர்த்தாங்க? அப்படின்லாம் கிடையாது பிரதர். அது அ ஒரு சிலர் சொல்லிட்டாங்க. எப்படின்னா, காசு கேட்கறாங்க போஸ்டிங்க்கு அப்படின்னு. அது காசு இல்ல பிரதர். ஏன்னா இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம்னா, அ ஒரு கட்சியோட அக்கவுண்ட்ல நிதியா தான் வாங்குறோம். நிதினா எப்படி? டிடி மூலியமா இப்போ போஸ்டிங்க்கு ஏத்த மாரி அ ஒரு 150, 200 அந்த மாரி தான் பிரதர். டிடியா தான். நாங்க காசா 2,00,000 குடுங்க அப்பதான் நாங்க சேர்த்துக்குவோம். 3,00,000 குடுங்க அப்பதான் சேர்த்துக்குவோம். அப்படியெல்லாம் எங்க கட்சியில இல்ல பிரதர். சரிங்களா? அது ஒரு சில நபர்கள், எதிர்க்கட்சி நபர்கள் வந்து அந்த மாரி கிளப்பி விட்டதா இருக்கலாம். தூண்டி விட்டு அவங்க பேசலாம். இவ்வளோ காசு கேட்டாங்க. ரூ. 2,00,000 கேட்டாங்க. ரூ. 3,00,000 கேட்டாங்க. நானே நெறைய டைம் பார்த்தேன். நான்லாம் ஒரு ஒரு நேரத்தில வெறுப்பா இருக்கிறேன். என்னடா இது நம்ம இந்த மாரி நம்ம தலைவரும் அந்த மாரி இல்ல. நிர்வாகிகளும் அந்த மாரி இல்லையே. எல்லாரும் நல்ல யங்ஸ்டர்ஸ் தான். வயசான ஆளுங்க யாரும் இல்ல. அந்த மாரி கேட்க மாட்டாங்களே. இவங்கலாம் என்னடா இது புதுசா அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். இது எல்லாமே ஒரு எதிர்க்கட்சி பூசலா தான் பிரதர் இருக்கும். ஓகே. எங்க மாவட்டத்தில அந்த மாரி எதுவுமே இல்ல பிரதர். வெளி மாவட்டத்திலயும் எதுவும் இல்ல. அ எ தூண்டுதல்னால தான் பிரதர் இந்த மாரி பேசுறாங்க. புரியுதுங்களா? எல்லாரும் வந்து எ என்ன இப்போ எங்க கட்சி இப்ப தான் வளர்ந்து வருது. பேஸ்மெண்ட்டே இப்ப தான் போட்டுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா கிளை நிர்வாகிகள் இப்ப எல்லாமே போட்டிருக்கோம். இன்னும் ஒன்றிய லெவல்ல இன்னும் யாருமே போடல பிரதர். கிளை, மாவட்டம் அது மாரி தான் பிரதர் போட்டிருக்கோம்.